எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பண்டிட் சேனல்ல இருந்து மகேஷ் வாத்தியார். நம்ம சோமவாரம், அதாவது கார்த்திகை மாசம் சோமவாரத்துல ருத்ர பாராயணங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலயும் 3வது சோமவாரம் ருத்ர கணபாராயணம் நம்ம பண்ண போறோம். ஒரு ருத்ரத்தை நார்மலா பாராயணம் பண்ணாலே பலவிதமான பலன்கள் சொல்லியிருக்கு. அதுலயும் ருத்ர கணபாராயணம் பண்ணும்போது நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு வேதம் சொல்றது. சோமவாரம் சங்கல்பத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணவருடைய நட்சத்திரம், ராசி இதெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ண போறோம். நீங்களும் க்ஷேமமா இருக்கணும். இந்த வீடியோ யூடியூப் மூலமா பாக்குறவ எல்லாருமே நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கணும். மேற்கொண்டு யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கொடுக்குற கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க எங்களை கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். பாரத்வாஜ கோத்ரோத்பவஸ்ய சதபிஷன் நக்ஷத்ரே கும்பராசோ ஜாதஸ்ய சுரேஷ் சர்மனः यजमानस्य सह कुटुंबस्य शिवगोत्रोद्भवस्य स्वाति नक्षत्रे तुला रासौ जातायाः मंगलम नाम्याः कृत्तिका नक्षत्रे ऋषभरासौ जातस्य प्रताप नामधेयस्य श्रविष्ठा नक्षत्रे कुंभरासौ जातायाः भानुप्रिया नाम्याः श्रविष्ठा नक्षत्रे कुंभरासौ जातस्य देवहरन् नामधेयस्य श्रविष्ठा नक्षत्रे मकर रासौ जातस्य निमितांगन नामधेयस्य देवामन नामधेयस्य सुब्रह्मण्यन नामधेयस्य यजमानस्य सह कुटुंबस्य। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। वागर्थाविव संपृक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वंदे पार्वती परमेश्वरौ। நம்ம பண்டிட் சேனல் பார்க்குறவா எல்லாத்துக்கும் நமஸ்காரங்கள். ஸ்பெஷலாக ருத்ர கணபாராயணம் அப்படிங்கிறது ஒன்று லோக க்ஷேமத்துக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவா ஒரு தீர்மானம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் நமசிவாயங்கிற பதத்தை எங்கே இருக்குது, அது எந்த வேதத்தில் இருக்குது, அது எங்கிருந்து சொல்லின்னு இருக்கோம், அதை 4 வேதத்துக்கு நடுவில் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கா. அதுதான் நமசிவாயங்கிற பதம். அந்த நமசிவாயங்கிற பதம் யஜுர்வேதத்தில் 4வது காண்டத்தில் 5வது பிரஷ்னத்தில் நம சோமாயச்ச அப்படிங்கிற ஒரு அணுவாகத்தில் நடுவில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கா அதை. ஏன்னா அந்த பதத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. நமசிவாயங்கிற பதத்துக்கு எல்லாமே நமசிவாயம்தான். யஜுர்வேதத்தில் சம்ஹிதை, பதம், கிரமம், ஜடை, கணம் அப்படின்னு நிறைய விதங்கள் இருக்கு. அதில் இப்போ நம்ம பண்ண போகிறது கணபாராயணம் அப்படின்னு பேர். ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு பலன்கள் சொல்லியிருக்கா. அதே மாதிரி ஜட்டாயாந்து சஹஸ்ரகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. கணமாக அதை சொன்னால் இன்னும் அதுக்கும் மேலே பலன், அதாவது 1000 மடங்கு பலன் அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோன்னு உங்களாலே கணிச்சுக்க முடியும். அதை விட அதிகமாக பலன் அப்படின்னா கணக்கே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. லோக க்ஷேமத்துக்காக இதை ஆரம்பிச்சிருக்காவா. நல்லபடியாக லோகத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, யாராருக்கெல்லாம் குழந்தை பிறக்கணுமோ, யாராருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ, யாராருக்கெல்லாம் தனங்கள் அபிவிருத்தி ஆகணுமோ, எல்லாம் நீங்கள் உங்களோட மனசில் உள்ள பிரார்த்தனை எல்லாமே பரமேஸ்வரன்ட்ட வைங்கோ. இந்த வீடியோவை பாருங்கோ. அதாவது வேதத்தை சொல்கிறவாளை விட வேதத்தை கேட்குறவாளுக்கு இன்னும் பலன் ஜாஸ்தி அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. அதனால் நல்லா இந்த வேதத்தை கணபாராயணத்தை கேட்டு எல்லாரும் பலனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நம்ம பண்டிட் சேனல் மூலியமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. ஆதித்யா கணபாடிகள், கோபிகா ரமண கணபாடிகள், நாங்கள் 2 பேரும் தான் இந்த கணபாராயணத்தை பண்ண போகிறோம். எல்லாரும் இருந்து ஸ்ராவியம் பண்ணி எல்லாரும் பலனை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.